ونعوذ بالله من شرور من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم أولا إياي بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب الله فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم. விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடான ஜீவராசிகளையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது, அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக, மனித குலத்துக்கு மாணிக்கமாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சித்திய சஹாபாக்கள், உத்தம நல்லடியார்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றவர்கள், பின்பற்ற இருக்கின்றவர்கள், இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே அமைதியாக இஅ்திகாஃபுடன் நியத்துடன் வந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று துஆ செய்ததன் பின்னால், அல்லாஹுடைய மாளிகையிலே பரிசுத்தமான எண்ணத்தோடு, பரிசுத்தமான நீயத்தோடு, இஅ்திகாஃப் என்ற அந்த நீயத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம், அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அவனுடைய கட்டளை, அவனுடைய நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள், இவைகளை எடுத்து நடக்கும் விடயத்தில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளுமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்திருக்கும் விடயத்தில் நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றாமல் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடக்குமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எங்கிருந்தாலும் அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி அஞ்சி பயந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் அல்லாஹுவை மௌத்தை சந்திக்க வேண்டாம் என்ற அல்லாஹுடைய வசனத்தை கொண்டு இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக வர இருக்கின்ற மனிதர் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒவ்வொரு சோதனைக்கு ஆளாகுவார்கள். ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்தையும் சோதனை செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் சோதனை செய்தான். தன்னுடைய விலா எலும்பிலிருந்து அவருக்காக வேண்டி துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சுவர்க்கத்திலே சுவர்க்க இன்பங்களை அனுபவிக்க வைத்து அந்த சுவர்க்கத்திலே வைத்து அல்லாஹு தஆலா சோதனை செய்து பார்த்தான். அதே போன்று பின்னால் வந்த ஒவ்வொரு நபிமார்கள், எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா சோதித்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை
950 வருடம் இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்ய வைத்து, அப்பொழுதும் அந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் ஆக பெரும் வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். முழு உலகத்தையும் அந்த வெள்ளத்திலே அல்லாஹு தாலா மூழ்கடிக்க செய்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஒரு கப்பலை கட்ட வைத்து அந்த கப்பலிலே அவர்களை ஏற்ற வைத்து விட்டு முழு உலகத்தையும் அல்லாஹு தாலா தண்ணீரால் நிரப்பினான், தூஃபான். இதே போன்று ஒவ்வொரு நபிமார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா பயங்கரமான ஒரு பிணியை கொண்டு சோதித்தான். ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகை கொடுத்து அல்லாஹு தாலா பெண்ணை வைத்து சோதித்தான். அவர்களையும் அல்லாஹு தாலா கைவிடவில்லை, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஃபிர்அவுனை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களுடைய சரித்திரங்களையும் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப் அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. குர்ஆனிலே ஒவ்வொரு நபிமார்களுடைய சரித்திரத்தையும் அல்லாஹ் கூறிவிட்டு, இந்த சம்பவங்களிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் என்று அல்லாஹ் முடிக்கிறார். அந்த அடிப்படையில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம்தான் இறுதி சமூகம். நாங்கள் இதற்கு பின்னால் இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும். இறுதி சமூகமாகிய நாங்கள் எல்லா விதமான சோதனைகளுக்கும் முகம் கொடுக்கத்தான் ஆக வேண்டும். ஏன்? அல்லாஹ் அந்த அளவு கண்ணியத்தை நமக்கு வைத்திருக்கிறான். எல்லா நபிமார்களையும் விட நபிமார்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள் நமது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று எல்லா நபிமார்களுடைய உம்மத்தார்களையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாங்கள் கண்ணியமானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இவ்வாறு கண்ணியமாக இருக்க வேண்டிய நாங்கள் ஏன் சோதனை செய்யப்படுகிறோம் என்பதை இந்த ஹுத்பாவிலே நாம் அவதானிப்போம். நான் ஓதிய வசனம் சூரா பக்கராவில் சயகூலு ஜுசுவில் 2வது பக்கத்தில் ஆரம்பமாகிறது. 15 வரி குர்ஆனிலே ஹாஃபிஸ்கள் ஆலிம்கள் பாடமாக்கக்கூடிய இந்த குர்ஆன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையையும் பொறுமையையும் கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹ் முதலாவது பொறுமையை கூறுகிறான், அடுத்தது தொழுகையை சுட்டி காட்டுகிறான். இஸ்தஈனு, என்னிடத்திலே உதவி தேடுங்கள், பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நாம் இந்த உதவியை அல்லாஹ்விடத்திலே எந்த நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிந்தனை தான் நமக்கு இல்லை. ஒவ்வொரு தொழுகையிலும் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாம் கூறுகிறோம். அல்லாஹ் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தனை செய்து பாருங்கள். அதனால் தான் உலமாக்கள், முன்னால் வந்த அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் கூறுகிறார்கள், முழு குர்ஆனுடைய அர்த்தமும் சூரா ஃபாத்திஹாவிலே இருக்கிறது. சூரா ஃபாத்திஹாவினுடைய அர்த்தம் பிஸ்மியிலே இருக்கின்றது. பிஸ்மியினுடைய அர்த்தம் பாவிலும் அந்த பேயிலும், பேயினுடைய அர்த்தம் அந்த நுக்தாவிலும் இருக்கிறது. அந்த நுக்தா அந்த அளவுக்கு பெருமதியான அர்த்தங்கள் பொதிந்த ஒரு விடயம் என்பதை நாம் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு தொடர்ச்சியாக கூறுகிறார்கள், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று உயிர் தியாகம் செய்தவர்கள், தியாகம் செய்யப்பட்டவர்கள், அவர்களை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் கூற வேண்டாம்.
பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்உரூன். நிச்சயமாக அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அவ்வாறென்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மதரசாவுடைய மாணவர்கள் வீடுக்கு செல்கின்ற பொழுது ஏற்பட்ட அந்த விடயத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அதிலே தப்பித்த அல்லாஹ் பாதுகாத்த ஒரு மாணவர் கூறுகின்ற பொழுது, என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று என்னுடைய பெயரை சொல்லி சொல்லி அழைத்தார்கள், என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று அழுகிறார். ஒன்றாக பஸ்ஸில் வந்தார்கள். அவர் சொல்கின்ற பொழுது சொல்கிறார், ஒன்றாக பஸ்ஸில் வந்து பின்பு அந்த உழவு இயந்திரத்திலே டிராக்டரிலே ஏற்றி நாங்கள் எல்லோரும் வந்தோம், அழகாக சிரித்து கதைத்து கொண்டு வந்தோம். உடனே ஏற்பட்ட அந்த விடயத்தின் காரணமாக அங்கே வெள்ளத்திலே அடிபட்டு செல்கிறார்கள். என்னுடைய பெயரை சொல்லி என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறாள். 2 பேரை தான் என்னால் பிடிக்க முடிந்தது, மற்றவர்களை அப்படியே அடித்துட்டு போய்த்துன்னு சொல்றாரு, அழுகிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இவர்கள் யார் என்றால் இவர்கள் தான் இந்த இஸ்லாத்துக்கு வித்திட்டவர்கள் என்று நாம் நினைக்க வேண்டும். அவர்கள் உயிரோடு இருப்பார்கள், ஆனால் நமக்கு விளங்காது. இவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் கியாமத் அலீம் வரைக்கும், அந்த மதரசா நடக்கும் வரைக்கும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள், அவர்களுடைய விடயங்களை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி. அல்லாஹ் தஆலா சில விடயங்களை கொண்டு நம்மை சோதிப்பான். உங்களை சோதிப்பான் என்றால் நானும் தான் அதிலே அடங்குகிறேன். எல்லோரையும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அதுல முதலாவது பயம், அச்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இன்று நம்மிடத்திலே எல்லோரும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒவ்வொரு விடயத்துக்குமாக அச்சப்பட்டு கொண்டு வந்தோம். இன்று இந்த மழை அதிக காலத்தின் காரணமாக, சூறாவளியின் காரணமாக நாம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீரிலே. நம்முடைய சமூகம் திண்ண இல்லாமல், உண்ண இல்லாமல், குடிக்க இல்லாமல், உறங்க இடம் இல்லாமல் இன்று இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அச்சத்தை கொண்டு சோதிப்பான் முதலாவதாக. இரண்டாவது பசியை கொண்டு சோதிப்பான். எல்லாம் இருக்கிறது, சமைத்து உண்ணுவதற்கு நெருப்பு மூட்ட இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பசியை கொண்டு சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை குறைப்பதின் மூலமாக சோதிப்பான். இன்று நடக்குதா இல்லையா? இவ்வளவு அழகாக வாழ்ந்தவர்கள் இன்று முகாம்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாளிகை போன்று வீடை கட்டி வாழ்ந்தவர்கள், அழகான வாகனங்களை பாவித்தவர்கள் இன்று முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சொத்துக்களை குறைப்பதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ். உங்களுடைய சகோதரர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை விட்டு பிரித்து மௌத்தாக்கியும் சோதிப்பான். சோதிக்கிறானா இல்லையா? எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். வஸ்ஸமராத். இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களை கொண்டு குறைப்பதை கொண்டு சோதிப்பான். எவ்வாறு சோதனையாக இருந்தாலும் வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். சோதனை செய்யப்பட்டவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். நன்மாராயம் கூறுவது என்பது எப்படி என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் சோதனை செய்யப்படுகிறான் என்றால் அவனுக்கு நன்மாராயம் கூறுவது, அந்த சோதனையிலிருந்து அவனை விடுபட வைப்பதற்காக வேண்டி நாம் உதவிகள் ஒத்தாசைகள் செய்வதுதான்.
நாங்க எல்லாம் அனுபவிச்சு கொண்டு அல்லாஹ் எங்களுடைய பக்கத்திலே சோதனை ஏற்படுத்தவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு சிலர்கள் கூறுவதை போன்று அவர்கள் செய்த விடயங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று மனசை புண்படுத்துவதல்ல, அல்லது கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்வதும் அல்ல. அதுவும் ஒரு நன்மாராயம்தான். என்றாலும் அவர்கள் எவைகளை எல்லாம் இழந்தார்களோ அதனை அவர்களுக்கு கொண்டு ஒப்படைத்து அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று ஃபுகஹாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உடைமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன, அவனை வைத்து நீங்க பொறுமையா இருங்க என்று சும்மா சொல்லிட்டு வாரதல்ல. அவனுக்கு நாங்கள் எங்களால் முடியுமான உதவிகளை செய்து, அவனுக்கு நாங்கள் எங்களால் முடியுமான என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்துவிட்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பது கூறுவதுதான் வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. அல்லாஹு தஆலா இதுதான் எங்களுக்கு தெளிவாக கூறி காட்டுகிறான். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அப்படி யாராவது சோதனை செய்யப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் காலு, அவங்க சொல்லணும், எந்த சொத்தல்ல, நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டி வந்தவன் அல்ல, இதுவெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தது, நான் நிச்சயமாக அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் அவன் பக்கம்தான் நான் திரும்ப இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று சோதனை செய்யப்பட்டவர்களை பார்த்து அவர்கள் அவ்வாறு தான் கூறுவார்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க யாராவது மௌத்தாகினா மட்டும்தான் இந்த வார்த்தையை பார்ப்பது. யாராவது மௌத்தாவினா தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்பி செல்வோம் என்ற வார்த்தையை பாவிக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு சிறிய கஷ்டம் ஏற்பட்டாலும் அவன் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு மனிதன் இரடி விழுந்து விட்டான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வாறான வார்த்தைகளை நாங்க சொல்லி பழக வேணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அப்படி சொன்னவங்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இவ்வாறு சொன்னவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கும் சொந்தக்காரர்கள். அவங்க தான் நேர்வழி பெற்றவங்க என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இந்த வசனங்கள் அனைத்திலும் உள்ள விடயங்களை நாம் சூரா ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சூரா ஃபாத்திஹாவை ஒரு மனிதன் அழகான முறையிலே பாடமாக்கி வைத்திருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் நாங்கள் விளங்கிவிட்டால் அல்லாஹ் தந்த எல்லா நியமத்துகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தியவர்களாக அந்த சூராவை ஓதுகிறோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்று ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, விடயம் அவ்வாறு இருக்க நாம் தற்காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் எங்களுக்கு ஜும்மா தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ ஊர்களிலே ஜும்மா தொழுவதற்கு கூட பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் சோதனை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு காலத்திலும் கொஞ்ச காலத்தில் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு பெயரை வைத்து செய்த விடயத்தால் சோதனை செய்யப்பட்டோம். அதற்கு பின்னால் கொரோனா என்று சோதனை செய்யப்பட்டோம். அதற்கு பின்னால் வெள்ளம், அனர்த்தம் என்று சோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய இபாதத்துகளை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். சோதனை செய்யப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குத்ஸியை கூறுகிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம, நான் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன். அநியாயம் செய்வதை நாங்க ஹராமாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம்.
அல்லாஹ் அவனை தன்னைத்தானே ஹராமாக்கி இருக்கிறான் அநியாயம் செய்வதை. எனவே அடியார்களே, நீங்களும் அநியாயம் செய்ய வேண்டாம். எனது அடியார்களே, நீங்க எல்லோரும் வழி தவறி இருந்தவர்கள். நான் யாருக்கெல்லாம் நேர் வழி காட்டினரோ அந்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் வழிகட்டவர்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்தஹு. எனவே ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும். நீங்க என்னிடத்துல நேர் வழியை கேளுங்க, நான் உங்களுக்கு நேர் வழி காட்டுவேன். என்னுடைய அடியார்களே, யா இபாதி, அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், குல்லுக்கும் ஜாயிஉன். நீங்க எல்லோரும் பசித்தவர்கள், யாருக்கெல்லாம் நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர. எனவே என்னிடத்திலே நீங்கள் உணவை கேளுங்கள், உங்களுக்கு நான் உணவளிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஆடையற்றவர்கள், அல்லாஹ் கூறுகிறான். குல்லுக்கும் ஆரின். யாருக்கெல்லாம் நான் ஆடை அளித்தேனோ அவர்களை தவிர நீங்கள் எல்லோரும் ஆடையற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி அல்லாஹு தாலா கூறிவிட்டு தொடர்ந்து நீண்ட ஒரு ஹதீஸ். நாங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு பின்னால பார்ப்போம். அநியாயம் செய்வது என்றால் என்ன? அல்லாஹ் ஹராமாய் தன்னை தானே ஹராமாக்கி இருக்கிறான் அநியாயம் செய்வதை. அநியாயம் என்பது இன்று பரவலாக விடப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனை பற்றி தப்பான எண்ணம் வைப்பது ஒரு அநியாயம். தனக்கு தான் செய்கின்ற அநியாயம் ஏராளமாக உள்ளன. ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை கெடுக்கக்கூடிய விடயங்கள், தன்னுடைய உடம்பை நரகத்திலே செல்ல தகுதியாக்கின்ற விடயங்களை செய்வானாக இருந்தால் ஆக பெரிய அநியாயம். ஒரு மனிதனை அல்லாஹு தாலா நரகத்துக்கு என்று படைக்கல. எங்களை எல்லாரும் அல்லாஹு தாலா களிமா சொன்ன மனிதனாக படைத்திருக்கிறான் என்றால், இந்த களிமா சொன்னவன் எதனை செய்ய வேண்டுமோ அதனை செய்யாமல் அல்லாஹுடைய வெறுப்பையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய விடயங்களை செய்வானாக இருந்தால் ஆக பெரிய அநியாயம் அதுதானாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த அநியாயத்தை அல்லாஹு தாலா எப்ப சரி ஒரு நாளைக்கு பிடித்தே ஆகுவான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்? அல்லாஹ் தனக்குத்தானே, அதாவது தன்னே அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்றால், தன்னுடைய அடியார்கள் அநியாயம் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அதனை கேட்பான், அதற்கு தண்டனை வழங்குவான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளையிலே இந்த மனிதன் கேட்பான், அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, நான் ஆடையற்றவனாக இருந்தேன். அடியான் கூறுகிறான், யா அல்லாஹ், நீயே முழு வானம் பூமி அண்ட சராசரங்களை படைத்த ரப்புல் ஆலமீன், நீ எப்படி ஆடை இல்லாமல் இருப்பாய் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கூறுவான், என்னுடைய இந்த அடியான் ஆடையற்றவனாக கஷ்டப்பட்டவனாக அவன் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழுவதற்கு இயலாதவனாக இருந்தான். உனக்கு நான் நிஅமத்துக்களை வழங்கி இருந்தேன், அவனை நீ பார்க்க இல்லை, அதனால நீ எனக்கு ஆடை அளிக்க இல்லை என்று அல்லாஹ் கூறப்போகிறான். அல்லாஹ் கூறுவான், கியாமத்துடைய நாளிலே நான் பசித்தவனாக இருந்தேன் என்று. இந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், நீயோ ரப்புல் ஆலமீன், நீதான் உணவளிப்பவன், நீ எப்படி பசியோடு இருப்பாய்? அல்லாஹ் கேட்பான், இந்த இடத்துல ஒரு மனிதன் இருந்தான், பசித்தவனாக இருந்தான், அவனுக்கு உங்களுக்கு அல்லாஹு தாலா நான் தந்த நியமத்துகளை வைத்து அவர்களுக்கு நீங்கள் உணவளிக்கவில்லையே என்று அல்லாஹ் கூறுவான். அதே போன்று அல்லாஹு தாலா ஒவ்வொரு விடயத்தையும் கூறிக்கொண்டிருப்பான். ஆடையையும் கூறுவான். அடுத்ததாக அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்க எல்லாரும் பாவிகள். உங்களுடைய இரவு இபாதி இன்னக்கும் துக்தியூன பில்லைலி வன்னஹார் வ அன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்க எல்லாரும் இரவு பகலாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களை
இரவு பகலாக பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே பாவமீட்சி செய்து யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கூறக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே என்னிடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த ஹதீஸ் நீளமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை அல்லாஹ் கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்க லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், நீங்க ஆரம்பத்தில் இருந்து இறுதியாக வரக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஒரு மைதானத்தில் சேர்ந்து என்னிடத்தில் ஏதாவது கேட்டா நான் உங்களுக்கு தருவேன். அப்படி தந்தால் என்னுடைய ஹசானாவில் இருந்து ஒரு ஊசிய கடல்ல போட்டு எடுத்தா எந்த அளவு குறையுமோ தண்ணி வருமோ அந்த அளவு கூட என்னுடைய ஹசானாவிலே குறைவு ஏற்பட மாட்டாது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய ஹசானாக்கள் விசாலமானது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூசி இந்த அளவு எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனை வைத்து நாம் பெருமை அடிக்காமல் அடுத்த மனிதனுக்கு உதவுவதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வசனமும் அதைத்தான் கூறுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் அதிலே கூறுகிறான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய புகழ்ந்தீங்க என்று சொன்னா, ஆரம்ப மனிதன் முதல் இறுதி மனிதன் வரை ஒரு இடத்திலே சேர்ந்து நீங்க எல்லாரும் என்னைய புகழ்கிறீங்க என்று சொன்னா என்னுடைய அதிகாரத்துல கொஞ்சமும் கூடாதுன்னு சொல்றான். பெருமை கொஞ்சம் கூட எனக்கு கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா புகழ்ச்சி மிக்கவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தம் இது ஒரு சோதனை. நிச்சயமாக இதுக்கு நாங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது. யா இபாதி யப்ன ஆதம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுஸிய சொல்றாங்க, லா தசுப்புத் தஹர், காலத்தை நீங்கள் ஏச வேண்டாம், ஏனென்றால் நான் தான் காலத்தை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாங்க யாருக்கும் ஏசி வேலை இல்லை. இன்னைக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அநியாயம் என்று யாரும் நினைப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தக்தீரை ஏற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தக்தீரை நம்பியவர்கள். இல்லை என்றால் நாங்கள் மூமினாக இருக்க முடியாது. எனவே சில வார்த்தைகளை பாவிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு எதிரான, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு மாற்றமான விடயங்களை நாம் ஒருபோதும் பாவிக்கவும் கூடாது. நம்முடைய கையினால் அதனை எழுதவும் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஏனென்றால் பனு இஸ்ரவேலுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொஞ்சம் பாருங்க. பனு இஸ்ரவேலுடைய காலத்துல யாராவது பாவம் செஞ்சிட்டாங்கண்டா இரவையில பாவம் செஞ்சா அடுத்த நாள் காலையில அவங்களோட வீட்டு வாசல்ல எழுதப்பட்டிருக்கும். பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இவர் இந்த பாவம் செஞ்சிட்டார் மக்கள் எல்லாம் விளங்கிடுவாங்க. ஆனா இந்த சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்துக்கு நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அவ்வாறு வெளிப்படுத்துறதில்லை. ஏன்? அல்லாஹ் தஆலா அவ்வளவு இரக்கமுடையவன், நம்மோடு இரக்கம் வைத்திருக்கிறான். நாம் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இந்த மனிதனே இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவினால் அவனையே அவன் மூடையனாக்கி கொள்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்துல அல்லாஹ் எவ்வளவு எங்களோட இரக்கமாக இருக்கிறான்னு பாருங்க. இதே போன்றுதான் இன்னும் ஒரு சம்பவம். பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அல்லாஹ்வை ஏற்ற சில மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க இவரை ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அழைப்பாங்க. அவர் வாரதில்லை, பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று. ஆனா அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குகிறான். எவ்வாறென்றால்,
2 மனிதர்களையும் மௌத்தாக்கி அந்த நன்மை செய்த மனிதனை நரகத்துக்கும் பாவம் செய்த மனிதனை மன்னித்து சுவர்க்கத்துக்கும் அனுப்புவதாக ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய விடயத்தில் எந்த மனிதனும் கையடிக்கலாம். அல்லாஹ் உன்னைய மன்னிக்க மாட்டான்னு எனக்கு சொல்லலாம். அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடியவர்களை தண்டிப்பான். எனவே நாம் எல்லோரும் நமக்கு சோதனை வரவில்லை என்று நான் நல்லவன் என்று கூற முடியாது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நீங்க எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேடுங்கள். சோதனையில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அடுத்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும். சிலர்கள் நினைக்கலாம் நான் துஆ செய்கிறேன். உண்மையிலேயே ஒன்றுமே இல்லாதவர்கள் துஆ செய்ய வேண்டும். குனூத்தை நாசிலா ஓதுகிறோம், எங்களுடைய சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் ஓதுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பிரதிபலன் கியாமத்துடைய நாளையிலே விளங்கும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லேசான விஷயம் இல்லை. ஒரு மனிதனுக்கு துஆ செய்வது, ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது, ஒரு மனிதனுடைய பசியை போக்குவது, ஒரு மனிதனுக்கு ஆடை அளிப்பது, ஒரு மனிதனை உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது லேசான விஷயம் அல்ல. அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விடயங்கள் தான் இவைகளை எல்லாம். எங்களுக்கு உள்ளத்தைத்தான் சந்தோஷப்படுத்த முடியவில்லை என்றால் நாம் நம்முடைய வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம், ஒரு மனிதனை மனதை புண்படுத்துவது ஆக பெரிய பாவம். எல்லாரும் லேசா நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அவ்வாறான பாவங்கள் நிகழுமாக இருந்தால் சோதனைகள் அதிகமாக வரும். ஹதீஸினுடைய கருத்து அதுதான். நாங்க எல்லாரும் சின்ன சின்ன பாவங்களை தான் அதை பாவமே என்று நினைக்கிறது இல்லை. வட்டி எடுப்பது பாவம், அது எல்லோருக்கும் தெரியும். விபச்சாரம் செய்வது பாவம், எல்லோருக்கும் தெரியும். இவ்வாறான பாவங்களை விட்டு நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். ஆனால் ஒரு மனிதனுடைய மனதை உடைப்பது, அவனை கணக்கெடுக்காமல் இருப்பது, அவனை ஏதோ சும்மா ஒன்றுமே இல்லாதவனை போன்று நினைப்பதுதான் ஆக பெரிய பாவம். இவ்வாறான பாவங்களின் காரணமாகத்தான் உலகத்திலே சோதனைகள் அதிகமாக நிகழும். ஏனென்றா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை வலிமையாக நாங்க நல்லவன் 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 என்று சொல்லிக்கொண்டு எங்கேயாலும் பேய்த்து அவனை கூடான்னு சொல்லிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்ல, அவனுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கறதும் இல்ல, அவனுக்கு ஆடை அனுப்பதும் இல்ல, அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பதும் இல்ல, ஏதோ ஒன்றை செய்து விட்டான் என்பதற்காக வேண்டி அவனை கூடா என்று நாங்க சொல்லிட்டோம். 1000 பேருக்கு மத்தியில சொல்லிட்டோம். இப்ப இதுக்காக வேண்டி எப்படி மன்னிப்பு கேட்கிறது? கேட்க இல்லை என்றா அல்லாஹ் எங்களுடைய நன்மைகள் அவனுக்கு கொடுப்பான் ஒரு காலத்துல. அப்ப நாங்க இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ்ந்து வேலை இல்லை, அங்க தலை குனியோனும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க செய்ய வேண்டிய விஷயம் எங்களுடைய சகோதரர்களுக்கு துஆ செய்யணும். துஆ எப்படி செய்யணும்? முதலாவது அல்லாஹ்வை புகழணும். இரண்டாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும். அதுக்கு பின்னால நாங்க எங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். அதிகமாக துஆ செய்யணும். யா அல்லாஹ் நிம்மதியை கொடுத்துரு, அவங்களுக்கு யா அல்லாஹ் வளமை போன்று வாழ்க்கையை திருப்பி கொடுத்துரு. நாங்க துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை தான் பிரகாசிக்க வைப்பான். அப்படியே துஆ செஞ்சுட்டு திருப்பி ஹம்து ஸலவாத்தோட அப்படியே முடிச்சிருவோம். முடிச்சிட்டு நாங்க என்ன செய்யணும்? எங்கள்கிட்ட இருக்கிறத அவங்களுக்காக வேண்டி தர்மம் செய்யணும். எங்கள்கிட்ட இருக்கிறத தான். ஒரு மனிதன் 500 ரூபாய் தான் இருக்குது, அதையும் அவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனுடைய பிரதிபலன் அது கோடிக்கணக்கில் உங்களுக்கு கிடைக்கும். அது சொல்லி அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் விசாலமானது. அதைத்தான் முன்னால் நான் ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ்வுடைய ஹசானால எந்த ஒன்றுமே குறையாது. நீங்க கொடுத்தீங்கடா, அல்லாஹ் தந்த கொஞ்சத்தை கொடுத்தீங்கடா, அல்லாஹ் உங்களுக்கு அதை போல பன்மடங்கு இந்த உலகத்திலும் தருவான், மறுமையிலும் தருவான். குடும்பங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். எப்படி இன்றைக்கு கல்லோலப்பட்டு அங்கு இருக்கிறார்களோ எங்கட குடும்பங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வாறு வைக்க வேண்டும் என்று துஆவோட அவர்களையும் அல்லாஹ் தஆலா அவ்வாறு இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அதனை விட்டு அந்த பக்கத்தில் அப்படி பாவம் செய்றாங்க.
என்னமோ இவர் நன்மை எழுதி பாவத்தை எழுதுற ரகீப் அதீத் மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்த மனிதனுடைய விஷயத்துல யாரும் உங்களோட மூக்க நுழைச்சிடாதீங்க. அப்படின்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அருமையான சகோதரர்களே, மௌத்தாகினா ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் கழட்டி வீசிடுவாங்க. கையையும் காலையும் கட்டுவாங்க, வாயையும் கட்டி போட்டுருவாங்க. ஒன்றுமே வேலை செய்தில்லை, ஆனா கட்டுவாங்க எல்லாத்தையும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு உதவி செய்யற யாரும் இல்ல. உலகத்துல பின்னால வந்து ஒவ்வொன்றையும் சொல்லி தந்து நீங்க முன்னுக்கு அனுப்பி உங்களைய மாடாக்கினவர்கள் யாரும் வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க புத்தியோடு சிந்தனையோடு இந்த உலகத்துல வாழணும். அப்படி வாழ்ந்தா நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வாறு வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமூகத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த நாட்டு மக்களுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. இந்த நாட்டிலே சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக, நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யா அல்லாஹ் சுபீட்சம், நிம்மதி, சந்தோஷம், ராஹத், இஸ்ஸத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களின் மூலமாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அதனை உதவி செய்யக்கூடிய நல்ல மனோபக்குவத்தை நமக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல உள்ளத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல உள்ளத்தை தருவாயாக. எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக்கி விடுவாயாக. எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகள், அல்லாஹ், மோசமான செயல்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, நல்லவர்களாக வர்ணிக்க வைப்பாயாக. எங்களை விட்டு யாரெல்லாம் பிரிந்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கபரை சுவர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக. இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கிருபை செய்வாயாக, ரஹ்மத்து செய்வாயாக. யா அல்லாஹ், கொடையாளர்களுக்கெல்லாம் கொடை வல்ல நீதான் ரஹ்மானே. எமக்கு தந்திருக்கின்ற பாக்கியங்களை யா அல்லாஹ் எங்களுக்கு இல்லாமல் ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், பாக்கியங்களை தரிப்படுத்தி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் முன்னை வழங்கி வளைப்பிடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கேட்ட துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையின் பொருட்டினாலும் அருமை தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத்தின் பொருட்டினாலும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.